நான் முகமது சல்மான், மட்டக்களப்பு தொழில்நுட்பக் கல்லூரியில் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஒரு இன்ஸ்ட்ரக்டராக, ஒரு போதனாசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் ஒரு சில விடயங்களை நான் உங்கள் முன்னே சொல்ல வேண்டும் என்ற விருப்பின் அடிப்படையிலேயே இதனை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அதாவது எங்களது டிடிஇடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், எங்களது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களோட டைரக்டர் ஜெனரல் எஸ்சி ஜகத் சார் வந்ததுக்கு பின்னாடி சில குறிப்பான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்பதை உண்மையிலே நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் எங்களோட ஜகத் சார் வந்ததுக்கு பிறகு இந்த இலங்கையில் உள்ள இந்த டெக்னிக்கல் காலேஜினுடைய அல்லது டெக்னிக்கல் சார்பான தொழில்நுட்ப துறைக்கு ஒரு ஒரு முன்னேற்றகரமான அல்லது ஒரு 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 பிரைட்ஃபுல் ஒரு எதிர்காலத்தை ஒன்றை தோற்றுவிச்சிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முதலாவது பாருங்கள், எங்களோட டிஜி சார் எஸ்சி ஜகத் சார் வந்ததுக்கு பிறகு இந்த தொழில்நுட்ப கல்லூரிகள் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஸ்க்ரீனிங் சொன்னால் தொழில்நுட்ப கல்லூரிகளில் தொழில்நுட்பமான பாடங்கள் தான் படிப்பிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோஷத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு குறிப்பிடத்தக்களவு முன்னேற்றகரமான ஒரு பாதையில் இந்த தொழில்நுட்ப கல்லூரிகள் செல்கின்றன. அந்த அடிப்படையில் காப்பென்ட்ரியாக இருக்கலாம், மேசன்ட்ரியாக இருக்கலாம், அதே மாதிரி அலுமினியம் ஃபேப்ரிகேஷனாக இருக்கலாம், இன்னும் தொழில்நுட்ப பாடங்கள், தொழில்நுட்ப பயிற்சி நெறிகள் எல்லா சகல தொழில்நுட்ப கல்லூரிகள்லையும் உருவாக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு அது போய்கொண்டிருக்கு. இதன் அடிப்படையில் இது இப்படி செய்கிறதால எங்களோட இலங்கையில் உள்ள ஸ்கில் லேபர்ஸ், அதாவது சாதாரணமாக லேபர்ஸ் வெளிநாடுகளில் போய் தங்களோட திறமைகளை காண்பித்து எடுக்கக்கூடிய வேதனம் குறைந்த அளவு தான் எடுக்கிறாங்க. ஆனால் இதன் மூலமாக இவ்வாறான ஒரு டெக்னிக்கல் காலேஜை முன்னுரிமை செஞ்ச அடிப்படையில் அந்த மாதிரியான இந்த லேபர்ஸ் ஸ்கில் லேபர்ஸாக போகக்கூடிய ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டு அவங்களுக்கு நிறையவே சேலரிகள் கிடைக்கக்கூடியதான ஒரு நிலைமையை தோற்றுவித்தது இந்த எங்களோட எஸ்சி ஜகத் சாரை தான். இந்த சிறப்புரிமை சாருங்கிறதுல எனக்கு 2 கருத்து இல்லை. அடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். இந்த டிடிஇடியோட டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய எங்களை போன்ற ஸ்ரீலங்கா டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் ஸ்டாஃப், அந்த ஸ்டாஃபுக்கு இந்த எஸ்சி ஜகத் சார் வருகைக்கு பின்னர் தான் நிறையவே மகிமை உண்டாக்கப்பட்ட ஒரு காலம் என்று சொல்லி நான் அதை சொல்லலாம். ஏனெண்டா குறிப்பாக SLTS 2 இருக்கலாம், அந்த SLTS 3 இருந்து 2க்கு வாரதாக இருக்கலாம், 2ல் இருந்து 1க்கு வாரதாக இருக்கலாம். அதே மாதிரி SLTS 1ல் உள்ள ஆட்களுக்கு சிறப்புரிமை பெறக்கூடிய ஒரு பதவி நிலையை கொடுக்கிறதான இவ்வாறான அனைத்து சந்தர்ப்பங்களும் அதிகமாக இந்த ஜகத் சார் செயற்பாட்டின் பின்னர் விரைவாக அமுல்படுத்தப்பட்டிருக்கு என்பதை நான் சொல்லிக்கொள்றதோடு, அந்த வகையில் நானும் SLTS 3ல் இருந்து 2க்கு உள்வாங்கப்பட்டேன் என்பதையும் நான் அதில் மிக ஒரு அனுபவ ரீதியாக அதை நான் சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். ஜகத் சார் வருகைக்கு பிறகு எங்களோட அந்த உயர் பதவிகள், குறிப்பாக எங்களுடைய ஊழியர்கள் அல்லது SLTS கிரேட் 1ல் உள்ள ஆட்கள் சில உயர் பதவிகளை நிர்வகிக்கிறதுல தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்து, இந்த மாதிரியான தாமதங்களை எல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட அதாவது எங்களோட சொல்கிறது நாங்கள் எங்களோட உயர் நிலை இதுக்கு அறிவித்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அறிவித்து PSC பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அறிவித்து அங்கே இருந்து முறையான பதவி நிலை உத்தியோகத்தர்களாக எங்கள்கிட்ட SLTS 1 ஆக்கள் இப்போ பதவி நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்கங்கிறதும் டிஜி சார் எங்களோட எஸ்சி ஜகத் சார் வருகைக்கு பின்னரான ஒரு நடவடிக்கை என்பதை நான் குறிப்பிடலாம். அதே மாதிரி இவ்வளவு காலமும் எங்களோட இந்த ஸ்ரீலங்கா BMICH அதில் குறைந்த அளவான ஆட்களுக்கு தான் நான் காலகாலமாக இந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்தது. ஆனால் ஜகத் சார் வருகைக்கு பிறகு எங்களோட இந்த குறைந்த காலத்தில் அதிகளவான
சான்றிதழ்கள், அந்த சான்றிதழ் NVQ4 மட்டும் இல்லை, NVQ5, 6ங்கிற டிப்ளமா, ஹை நேஷனல் டிப்ளமா போன்ற தராதரத்தை உடைய சான்றிதழ்கள், அதிக கூடிய அளவான சான்றிதழ்கள் குறைந்த காலத்தில் மக்களுக்கு, மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களுடைய தொழிற்கல்விக்கு பாரிய அளவு ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலை தோற்றுவிக்கப்பட்டதை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தொழில்நுட்ப கல்லூரிகள்லையோ அல்லது தொழில்நுட்பவியல் கல்லூரிகள்லையோ ஜகத் சார் வருகையின் பின்னர் எடுத்த நடவடிக்கைகளின் ஊடாக அதிகமான மாணவர்கள் உள்வாங்கப்பட்டாங்க. அதுவும் குறிப்பாக சமூகத்தில் அடிமட்டங்களில் இருக்கக்கூடிய அல்லது சில கைவிடப்பட்ட பாடநெறிகள் எல்லாம் உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில் முன்னேற்றகரமான ஒரு நிலை உருவாக்கப்பட்டு அந்த மாணவர்கள் எல்லாம் சமூகத்தில் தூர கிராமங்களில் உள்ள மாணவர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு அவங்கெல்லாம் அதில் கூடிய பங்கு பற்றல் செய்யப்பட்டு அதில் முன்னேற்றகரமான ஒரு நிலை உருவாக்கப்பட்டதால் கிராமங்களில் ஒளி விளக்கு ஏற்றின ஒரு 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 காரணியாக எங்களோட ஜகத் சார் வருகையை நாங்கள் சொல்லலாமுங்கிறது என்னோட கருத்து. அதே நேரத்தில் எங்களோட மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் கூட இப்போ ஜகத் சார் முன்னேற்றகரமான முயற்சியின் விளைவாக குறிப்பாக சோலார் டெக்னீஷியன் கோர்ஸ் ஒன்று வந்தது. அதே மாதிரி QSRங்கிற குயிக் சர்வீஸ் டெலிவரிங்கிற சொல்கிற, அதாவது அதை நாங்கள் சொல்லுவோம் இந்த பிஸ்ஸா செய்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு, அந்த பாடநெறியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி கிடப்பில் கிடந்த அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் கோர்ஸை நாங்கள் உயிர் கொடுத்து அதுவும் இப்போ நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி மோட்டர் பைக் மெக்கானிக் அல்லது ஸ்கூட்டர் ரிப்பேரிங்கிற சொல்கிற கோர்ஸ் நடைபெற்று கொண்டிருக்குது. இது அல்லாமல் ஆட்டோமொபைல் போன்ற சகல வளமையான உள்ள பாடநெறிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ புதிதாக இவ்வாறான கோர்ஸ்களும் உருவாக்கப்பட்டதோடு நான் ஒன்றை சொல்ல மறந்துட்டு, இந்த அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் என்ற ரீதியில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி இன்னும் 2-3 அக்ரிகல்ச்சர் தொடர்பான கோர்ஸ்களும் நடைபெறத்தால் நிறைய மாணவர்கள், கிட்டத்தட்ட இந்த வருஷமே எங்கள்கிட்ட முதல் தொகுதி மாணவர்களாக 800 மாணவர்களும், 2வது தொகுதி மாணவர்களாக கிட்டத்தட்ட 600-700 மாணவர்களும் உள்வாங்கப்படுறதுக்கு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம், இவ்வாறான ஒரு விடயங்கள் காரணமாக இருக்கிறது. இந்த அவ்வளவு விடயத்தையும் எங்களுடைய ஜகத் சார் வந்து அவரினுடைய முயற்சியின் பலனாக இவ்வாறான நிறைய விடயங்கள் சமூகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இதன் மூலமாக என்ன நடந்திருக்குது என்று பார்த்தா, எங்களோட ஒவ்வொருத்தர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் உள்ள குடும்பங்களில் பொருளாதார நிலை உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த பொருளாதார நிலை உயர்த்தப்படுறதன் காரணமாக உண்மையாக இந்த நாட்டினுடைய ஜிடிபின்னு சொல்லுவோம், க்ரோஸ், அதாவது மொத்த உற்பத்தி, ஏன்னா அதை சொல்கிறது தேசிய வருமானம் அல்லது தேசிய மொத்த உற்பத்தி, இந்த மாதிரியான விடயங்கள் அதிகரித்து காணப்படுறீங்க. இதுதான் உண்மையாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை உருவாக்குறது அல்லது நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு செய்ய வேண்டிய ஒரு கைங்கரியம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் எங்களோட டிடிஇடி, எங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்ஸுக்கு வந்த டிஜிமார்கள் எல்லாம் இந்த ஜகத் சார் செயற்பாடுகள், ஜகத் சார் முன்னெடுப்புகள் காரணமாக நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்குது என்கிறதுல 2 கருத்து எனக்கு இல்லை. இதோட முடித்துக்கொள்கின்றேன். வணக்கம்.